முழு நிலவு நாளில் அது முழு ஆற்றலோட சந்திரன் இருக்கும் பொழுது நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் அது நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகளை தூண்டிவிடும். மூளையின் செயல்பாடுகள் தூண்டி இருச்சதுன்னா நம்மளுடைய செயல்திறன், வெற்றி எல்லாமே எளிதாக கிடைச்சிடும். ஒவ்வொருத்தருமே கிரிவலத்துக்கு தான் போகணும், ஒவ்வொருத்தருமே திருவண்ணாமலைக்கு தான் போகணும், இல்லை காசிக்கு தான் போகணும், அப்படியெல்லாம் நம்ம இந்து மதத்தில் கிடையாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சிவன் கோயில் இருக்குது. திருவண்ணாமலை போனீங்கன்னா ஒரு கலசம் எடுக்கணும், பூர்ண கலசம் எடுக்க வேண்டும். அந்த கலசத்தில் செயற்கை குருதி அப்படின்ட்டு இருக்குது. ஒரு ரத்தம் எப்படி இருக்குதோ அதற்குண்டான ஆற்றல், ரத்தத்துக்கு தான் அருளால் முழுமையாக வாங்கி வைத்துக்கொள்ள ஆற்றல் இருக்குது. அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது. அந்த சந்திரன் எழும்பி வர்ற நேரத்தில் அந்த நீர்ப்பரப்பில் சந்திரனின் ஒளி பட்டு நம்ம மேலே படும். இந்த மாதிரி இடத்துல கலசத்தை வச்சு நம்ம அங்கே இருந்து அதற்கு மந்திரங்கள் இருக்கின்றன. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. இப்போ பௌர்ணமி பார்க்குறோம், நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கு பௌர்ணமி அந்த நாளில் பயங்கர கூட்டமாக இருக்குது. அப்போது அந்த பௌர்ணமிக்கு உண்டான விசேஷம் என்ன? முதல்ல இந்த கிரிவலத்துடைய சிறப்பு என்ன? அதாவது இந்த முழு நிலவு நாள் அப்படிங்கிறது ஒரு உயிர்ப்பு ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு நாள். இப்போ நம்ம இயற்கையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? விதியை மதியால் வெல்லலாம்னா என்ன பொருள்? என்ன நடந்தாலும் நம்ம கொஞ்சம் அறிவு நுட்பத்தோடு செயல்பட்டால் அந்த விதியை கூட நம்ம வென்றெடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. விதியை மதியால் வெல்லலாம்னா நமக்கு ஊழ்வினையில் இருக்கிற அந்த விதி பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே, மதி தான் சந்திரன், சந்திரனுக்கு செய்யும் பூசைகள் மூலமாக அந்த ஊழ்வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாள் கோள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். இதுதான் சித்தர்கள் சொல்லி வச்சது, விதியை மதியால் வெல்ல. சந்திரனுக்கும் நம்ம மூளைக்கும் உண்டான தொடர்புகளை பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மூளை கோளாறு உள்ளவர்களை லுனாட்டிக்குப்பாங்க. அது எந்த வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா, லூனார், மூன். லூனார்னா ஆங்கிலத்தில் நிலவை குடிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது சந்திரனுக்கும் அந்த மூளையின் செயல்பாடுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறது தான் விஞ்ஞானமும் சொன்னது. அதனால தான் லுனாட்டிக்னு பேர் வச்சுருக்கிறாங்க மூளை கோளாறு உள்ளவர்களுக்கு. இந்த மூளை கோளாறு உள்ளவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த மனநல மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மிக அதிக அளவில் அவங்களுக்கு அந்த பாதிப்பின் தாக்கம் இருக்கும். இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, உண்மையிலே அறிவியல் பூர்வமாகவும் உலகியல் நடைமுறை பூர்வமாகவும் மூளைக்கும் நம்ம சந்திரனுக்கும் செய்யக்கூடிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்போ சந்திரனுக்கு பூசைகள் செய்யும் பொழுதும், அந்த முழு நிலவு நாளில் அது முழு ஆற்றலோட சந்திரன் இருக்கும் பொழுது நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் அது நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகளை தூண்டிவிடும். மூளையின் செயல்பாடுகள் தூண்டி இருச்சதுன்னா நம்மளுடைய செயல்திறன், வெற்றி எல்லாமே எளிதாக கிடைச்சிவிடும். இதுதான் அடிப்படையில் அந்த சந்திரனுக்கு உண்டான வழிபாடு. இது உயிர்ப்பு ஆற்றல். அதாவது ரொம்ப நலிவிலையும் நலிவடைஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு உயிர்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரியான பூசைகள் எல்லாமே நமக்கு இந்த முழு நிலவு நாட்களில் தான் நம்ம பண்ண வேண்டும். இப்போ கிரிவலம்னு எடுத்துக்கிட்டிங்கனால இதுவும் அதே சார்ந்தது தான். அடிமுடி காணாத அளவுக்கு சிவபெருமான் திருமாலாலயம் அல்லது பிரம்மனாலயம் காண முடியாத அளவுக்கு ஒளிப்பிளம்பாக நின்றது இந்த முழு நிலவு நாளில் தான். அந்த கார்த்திகை மாதத்தில் முழு நிலவு நாளில். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு முழு நிலவு நாள்லையுமே அந்த மலையை சுற்றி வர்றது. ஏன்னா மலையை சுற்றி வருவதுங்கிறது, திருவண்ணாமலையில் மலைங்கிறது ஒரு மலையாக இல்லை, சிவபெருமானே மலையாக அங்கே அமர்ந்து இருக்கிறாருங்கிறது தான். அப்போ மலையை சுற்றி வர்றதுங்கிறது மலை மேலே இருக்கிற சிவபெருமானை கும்பிடுறதில்ல, மலையாகவே இருக்கிற, மலை வடிவாகவே இருக்கிற சிவபெருமானை சுற்றி வர்றது அந்த முழு நிலவு நாளில் அந்த கிரிவலம்ங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது எல்லாருனாலையும் ஒரே நேரத்தில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலத்தில் போய் கலந்துக்க முடியாது. ஏற்கனவே அங்கே பயங்கரமான ஜன நெருக்கடியில் இருக்கிறப்ப இப்போது பௌர்ணமி பூஜையை நம்ம வீட்டிலையே செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. ரெண்டு மாதிரி பண்ணலாம், வீட்டிலையும் பண்ணலாம். திருவண்ணாமலையிலேயே இந்த முழு நிலவு இருக்கு இல்லையா, ஒரு நாள் பௌர்ணமி நடக்கும், அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி 2 நாளைக்கு பின்னாடி, இது எல்லாமே அந்த முழு நிலவு நாட்களாகவே கருதப்படும். ஏன்னா
அந்த முழு நிலவின் ஆற்றல் வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே துவங்கி விடுகிறது. அந்த ராசியின் ஆட்சி அதில் இந்த சந்திரன் வர்றதெல்லாம் ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே துவங்கி விடுகிறது. அந்த முழு நிலவு முடிந்து 48 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த முழு நிலவு நாளில் போய் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து போய் அந்த ஆரவாரமும் சந்தடிகளுக்கும் இடையில் நமக்கு மனதை ஒருமுகப்படுத்துவதுங்கிறது கடினமாக இருக்கலாம். அங்கே இருக்கிறது, சுற்றுச்சூழலில் இருக்கிறது, பேப்பரை போட்டிருப்பான், இதை போடுவாங்க, தண்ணியை கொட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியே இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணலாம், 2 நாளைக்கு பின்னாடியும் நம்ம பண்ணோம்னா அந்த ஆற்றல்களில் முழு நிலவு அன்னைக்கு இருக்கிற ஆற்றல் அளவுக்கு நமக்கு பயன் இல்லாட்டி அதில் ஒரு 80-90%. ஏன்னா அங்கே மனசை ஒருமுகப்படுத்த முடியல, இங்கே ஒருமுகப்படுத்த முடியுது. முந்தின நாளோ அடுத்த நாளோ நம்ம பண்ண பொழுது அப்போ அதோட மொத்த பயன் பார்த்தீர்கள் என்றால் அந்த முழு நிலவு செய்கிறத விட இந்த முன்னையோடையோ பின்னாடியோ 2 நாட்களுக்கு அங்கே போய் கிரிவலம் வரலாம். ஒன்று, எல்லாருமே கிரிவலம் போகணுங்கிறது அவசியமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருமே கிரிவலத்துக்கு தான் போகணும், ஒவ்வொருத்தருமே திருவண்ணாமலைக்கு தான் போகணும், இல்லை காசிக்கு தான் போகணும், அப்படியெல்லாம் நம்ம இந்து மதத்தில் கிடையாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்துக்காவது குறைஞ்சபட்சம் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அதான் ஊரெல்லை கடக்காமல் நம்ம அருளுலக பயன்கள் முழுவதையுமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, அங்கே போகிறது தவறுன்னு சொல்லலை. வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், கும்பிடலாம். வருடத்துக்கு ஒரு முறை அறுபடை வீடுகளுக்கு சொல்லலாம், இல்லை ஒரு தடவை காசிக்கு சொல்லலாம். இதெல்லாம் வசதியும் வாய்ப்புகளும் இருப்பதற்கு. ஆனால் கட்டாயம் போகணுங்கிறது கிடையாது, கட்டாயம் திருவண்ணாமலைக்கு போகணுங்கிறது கிடையாது. நீங்கள் வீட்டிலேயே வைத்து வழங்கி கொள்ளலாம். இதுக்கு என்ன செய்யணும்னா, திருவண்ணாமலை போனீங்கன்னா ஒரு கலசம் எடுக்கணும், பூர்ண கலசம் எடுக்க வேண்டும். அந்த கலசத்தில் செயற்கை குருதி அப்படின்ட்டு இருக்குது. ஒரு ரத்தம் எப்படி இருக்குதோ அதற்குண்டான ஆற்றல், ரத்தத்துக்கு தான் அருளால் முழுமையாக வாங்கி வைத்துக்கொள்ள ஆற்றல் இருக்குது. அதை அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது. என்ன செய்யணும்னா, வாழைப்பட்டச்சாறு எடுக்கணும், விளக்கெண்ணெய் எடுக்கணும், அதுக்கு பிறகு வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, இந்த 5 சேர்த்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். அதற்கு பிறகு இந்த வாசனை சவ்வாது, புனுகு, இந்த மாதிரி வாசனை பொருட்களை போட்டு வைக்கலாம். இப்படி அந்த இதில் அந்த கலசத்தில் நீரை தயாரிக்க வேண்டும். முன்னாடி அந்த கலசத்தில் நல்ல மஞ்சள் நூலை சுற்றி கொண்டே இருக்கணும். அதுக்குன்னு தனி மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. சொல்லிக்கொண்டே காப்பு மந்திரங்கள்லாம் சொல்லிக்கொண்டே அந்த நூல் சுற்றி அதற்கு மேலே இந்த புனித நீரை ஊற்றி அதுக்கு மேலே தேங்காயை வச்சு திருநீர் 3 பட்டைகள் போட வேண்டும். 3 இடங்களில் கலசத்திலே 3 இடங்கள் தேங்காயிலையும் பட்டை, திருநீர், குங்குமம் எல்லாம், சந்தனம், மஞ்சள் எல்லாத்தையுமே வச்சு இதை நம்ம திருவண்ணாமலைக்கு கொண்டு போய் அந்த கிரிவலத்தை அன்னைக்கு அங்கே கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சு எடுக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதனால் முந்தின நாள் போனீங்கன்னா அங்கே கோயிலே வச்சு கருவறையில் வச்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒவ்வொரு முழு நிலவு அன்றும் வழிபடலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு, எந்த சிவன் கோயில் இருந்தாலும் சரி, இதே கலசத்தை அலங்கரித்து அங்கே வச்சு நம்ம கொண்டு வந்து வச்சிடலாம், வீட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் வச்சுருக்க மட்டும் முழு நிலவு நாள் ஆறு, குளம், கடல், இது எது இருந்தாலும் சரி அங்கே கொண்டு போய் வச்சு அந்த சந்திரன் முழு நிலவு நேரத்தில் ஒரு 6:30 மணிக்கு சந்திரன் உதயமாகும். கிழக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது உதயமாகும். அங்கே இந்த எப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சந்திரன் எழும்பி வர்ற நேரத்தில் அந்த நீர்ப்பரப்பில் சந்திரனின் ஒளி பட்டு நம்ம மேலே படும். இந்த மாதிரி இடத்துல கலசத்தை வச்சு நம்ம அங்கே இருந்து அதற்கின் மந்திரங்கள் இருக்கின்றன. எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வணக்கம், உங்களுக்கு சிவபெருமானே குருவாக வைத்துக்கொள்ளலாம், இல்லை வேறு குரு இருந்தால் குரு வணக்கம் முதல்ல, அடுத்து குலதெய்வம், குடும்ப ஆண்டவர்கள் எல்லாத்தையும் வழிபட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன கடவுள்கள் விருப்பமோ அதை வழிபட்டுக்கிட்டு 9 கோள்களுக்கான முறைகள் இருக்கின்றன, சடங்குகள் இருக்கின்றன, அதுக்குண்டான மந்திரங்கள்லாம் இருக்கின்றன. ஆறு, குளம், கடல் இதிலெல்லாம் வச்சு அதை வச்சு கலசத்தை வச்சு முழு நிலவில் உட்காந்து குறைஞ்சது 1.5 மணி நேரம் பூஜை செய்து அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தினமும் அதை நமக்கு அதுக்கு படையல் வைக்கணும். அது ஒரு உயிருள்ள கடவுள் மாதிரி தான். சந்திரனோட ஆற்றல் முழுக்க அதில் நிறைந்திருக்குது. அதுக்காகத்தான் அந்த செயற்கை குருதி முழு நிலவு பூசையை செய்வதற்குண்டான பயன் நமக்கு கிடைக்கும் அந்த கலசத்து மூலமாக. அந்த கலசத்துக்கு தினமும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே படையலை வைக்கலாம். பெண்கள் இந்த மாதத்துக்கு ஒரு முறை அதெல்லாம் விளக்கு அதெல்லாம் இந்து வேதத்தில் கிடையவே கிடையாது.
தெளிவாக சித்தர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். தூய்மையே திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆனதே அப்படின்னு சொல்லி, அதாவது என்னன்னா எந்த தூய்மை அசிங்கம் அது தீட்டு விளக்குன்னு சொல்லியிருக்கோமோ அதிலிருந்து பிறந்தவர் தாயா இந்த நமக்கு இதெல்லாம் கூடாதுன்னு குருக்கள் கோயிலில் இருந்துட்டு சொல்கிறாரு. அவரே அதிலிருந்து தாயா பிறந்திருக்காரு. அதிலிருந்து பிறந்த அது தீட்டுனா அதிலிருந்து பிறந்த அந்த சொற்குருக்கள் இது கூடாதுன்னு கோயிலில் பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் எப்படி தீட்டு இல்லாமல் நல்லவராக மாறி வருகிறார். இப்படியெல்லாம் தான் நம்ம பாடல்களில் நிறைய சித்தர்கள் பாடி வச்சிருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து 48 நாட்கள் இதுக்கு பூஜை செய்யணும். ஏன்னா இந்த 30 நாளில் ஒரு தடவை தீட்டுட்டு அதை பாதியில் நிறுத்திட்டு என்ன ஆகும்னா 48 நாட்கள் ஒரு மண்டலம் பூஜை செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு முழு நிலவு ஆரம்பித்தோன்னா அடுத்த முழு நிலவு, அதற்கு அடுத்த அமாவாசை, அதுக்கு அடுத்த 2 நாள் சொன்னோம் பார்த்திங்களா, அதையும் தாண்டி 48 நாட்கள் பண்ணணும். இந்த 48 எதுக்குன்னா அந்த விதின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அது என்னென்னா 9 கோள்கள், 12 ராசிகள், 27 விண்மீன்கள். இந்த 27 கூட்டல் 12 + கூட்டல் 9 போட்டிங்கன்னா 48 வரும். இது எல்லாவற்றின் ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் அந்த 48 நாட்களுக்கு சந்திரனுக்கு பூஜை செய்தால் நமது ஊழ்வினை பிரச்சனைகள், விதி பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதுதான் இந்த முழு நிலவு பூஜையின் வழிபாடு. இதன் மூலமாக நமக்கு வருகின்ற இந்த உலகியல் துன்பங்களை எல்லாவற்றையுமே நம்ம தொடர்ந்து தீர்த்து கொள்ளலாம். இந்த 48 நாள் கழித்து ஒரு தடவை கும்பம் எடுத்தோன்னா 48 நாட்களுக்கு தான் அதற்கு ஆற்றல். அந்த 48 நாள் முடித்த பிறகு திருப்பியும் ஒரு சிவன் கோயிலுக்கு போக வேண்டும், அல்லது திருவண்ணாமலைக்கு போக வேண்டும், எங்கே வேணாலும் போகலாம். போய் திருப்பியும் கலசத்தை அருளேற்றி வச்சுட்டா அடுத்த 48 நாட்களுக்கு நமக்கு தொடர்ந்து பூஜைகள் செய்து வரலாம். அப்போ தினமுமே முழு நிலவு பூஜை செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தால் தங்கள் வீட்டு அருளோட்டத்துடன் எப்போதும் திகழும் உலகியல் பிரச்சனைகள்லேருந்தும் சிறுக விடுபடுவீர்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. பௌர்ணமி பூஜை குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. புரோக்பத்தி ஊடக அன்பர்களுக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.